சார், இப்போ விவசாய சின்னம் குறித்து வந்து நான் தமிழர் கட்சியில் இருக்கிற பாக்யராஜன் அவர்கள் வந்து உங்க கட்சி தலைமையிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதா போயிட்டு இருக்கு. சின்னம் வந்து நம்ம மாதிரி ஏதாவது பகிர்றதுக்கு ஏதாவது நிலைமை இருக்கா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை, அவங்க பேசியிருக்கிறாங்க சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. இல்லை, ஆரம்ப நிலையில் பேசினாங்க. சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க. அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்கள் அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கலை. நம்மளோட நோக்கம் டிஃப்ரெண்ட் இருக்கு சார். இல்லை இல்லை, எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க, அது மாற்றம் கிடையாது. கோர்ட்டு கிடையாது சார். அப்படி வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுவோம். ஆமாங்க சார், தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான். ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? நீங்கள் வேணா பட்டியலில் போய் பாருங்கள். பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி வந்து ஆமாம் இல்லைங்க. இப்போ வந்து இதுக்கு முதல் உதாரணங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்தெல்லாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மாமரத்தில் நின்றுருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்போ பசுவங்கண்டு சின்னத்தில் போட்டிட்டாங்க. இன்றைக்கி கை சின்னத்தில் போட்டிடுது. தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதெல்லாம் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இல்லை, பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுலாம் பதில் சொல்ல முடியாது.